ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கு. என்னன்னா, பிக் பாஸ் சீசன் 9 முதல் நாமினேஷன் லிஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் லைவில் முடிஞ்சுது. ஸோ அதில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 7 பேர் வந்திருக்காங்க. இது வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சார். என்னன்னா, சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற 7 பேரில் 3 பேருக்கு நாமினேஷன்ஸ் அந்த ப்ராசஸ்க்குள்ளே வர தேவையில்லை, நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க அப்படி சொல்லி ஒரு 3 பேரை விலக்கி விட்டாப்புல. மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு காமனாக எல்லாரையும் நீங்கள் நாமினேட் பண்ணலாம், 2 பேர் சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லோரும் ஒருத்தராக நாமினேட் பண்ணி, இதில் என்ன கொடுமைனா ஒரு சில பேருக்கு பேரே தெரியாமல் வெளியே போய் எட்டி பார்த்து இவங்க பேர் தான் அவங்க பேர் தான் சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி அதில் அதிகப்படியான ஓட்டு வாங்கினது யார் பார்த்தீங்கன்னா கலையரசன். கிட்டத்தட்ட 12 ஓட்டு. எங்கள் அப்பா அப்போ நம்ம இருந்துச்சு. ஒரு சில பேர் காரணங்களும் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக வச்சாங்க. அதேமாதிரி கலையரசன் வந்துட்டு நம்ம ஆதிரை நினைக்கிறேன், அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்காரு, நாங்கள் ஒரு சேனல் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், கண்டென்ட்டுக்காக நாங்கள் 2 பேரும் என்ன வேணாலும் பண்ணுவோம், அப்படி தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு போல இருக்குது. அதை வேறு சொல்லி அதனால் நாங்கள் வந்து அவர் நாமினேட் பண்ணுறேன் அப்புறம் மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி திவாகர் நிறைய பேர் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, நாங்களாம் நிறைய கஷ்டங்கள்லாம் பண்ணுறோம். இதுலேயும் இந்த பிரவீன் இருக்கார் பாருங்க, பிரவீன் ஒருத்தர், அவர் தான் செம்ம காமெடி. பிரவீன் ராஜ் உயிரை கொடுக்குறாராம் கலைக்காக. உயிரை கொடுக்க என்ன பேசுன்றதுக்கு இஷ்டத்துக்கு பேசுறது, நிறைய மார்க்கிங்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி கிட்ட இந்த வாட்டி ரோஸ்ட் வாங்குவார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இந்த நாமினேஷன்ஸ்க்குள்ள வந்திருக்காங்க. சார் யார் யார் பார்த்தீங்கன்னா, ஆதிரை உள்ளே வந்துட்டாங்க. ஸோ ஆதிரை யாருன்னு உங்களுக்கே தெரியும், பெகிலில் வந்தவங்க தான். அப்புறம் வியானா அவங்க வந்திருக்காங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் இவங்க வெளியே போக மாட்டாங்கன்னு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி அமுதவாணன் கூட ஒரு பொண்ணு இருந்துச்சு, அப்புறம் இந்த லியோ படத்தில் கூட வந்துச்சு, அந்த பொண்ணு மாதிரியே இல்லை. அந்த பொண்ணோட பேர் தெரிஞ்சுதான் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் உள்ளே வந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ் தேவ். ஸோ பஞ்சு டைலாக் மட்டும் விடுவார்னு பார்த்தா கொஞ்சம் நிறைய கான்ட்ரவர்சியான ஃபைட்ஸ்லாம் தேவையில்லாமல் அன்வான்டாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்காரு, நிறைய வார்த்தைகள்லாம் விடுறாரு. அவர் உள்ளே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அப்சரா வந்திருக்காங்க, திருநங்கை, அவங்களும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கலையரசன் வந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி அவர் வந்திருக்காரு. பிரவீன் காந்தி நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு போல இருக்குது, நான் வீட்டுக்கு கிளம்புறேங்க, என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்ட்டு. அப்புறம் ஏன் சார் வந்தீங்க, ஒரே நாள்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த 7 பேர் தான் இந்த நாமினேஷன்ஸ்க்குள்ள வந்திருக்காங்க. ஸோ இதில் யார் டாப்பில் வருவாங்க, ஃபஸ்ட்டாக சேவ் ஆவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யார் இந்த வாரம் வெளியே போவாங்க நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பிரவீன் காந்தியே தான் இருக்கும். ஏன்னா பெருசாக அவருக்கு ஈடுபாடும் இல்லை, பயப்படுறாரு, பேசவும் ஒரு மாதிரி சங்கடப்படுறாப்புல, வயசானவங்க கூட. பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விதமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓட்டிங் அனாலிசிஸ் வீடியோ அடுத்து வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.